வணக்கம். இது காலத்தின் குரல். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய கட்சி பதிவு செய்வதற்கான வேலைகள் தொடங்கியிருக்கின்றன. விண்ணப்பம் தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பரிசு பெட்டி சின்னம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் இரட்டை இலையை தமக்கு சொந்தம் என்று கோரக்கூடிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை வி.கே. சசிகலா தரப்பில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு, இந்த சீராய்வு மனு என்று சொல்வது இரட்டை இலை என்பது இரட்டை தலைமை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு அதிகாரப்பூர்வ அதிமுக என்று அறிவித்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய நிலையில் இரட்டை இலையை தமக்குத்தான் சொந்தம், தேர்தல் ஆணையத்தின் முடிவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் தவறானது என்று மறுபரிசீலனைக்கு, மறு ஆய்வுக்கு, சீராய்வுக்கு திருமதி வி.கே. சசிகலா சென்றிருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்பது இரட்டை இலையை மீட்பதா, நமக்கு கிடைக்காத இரட்டை இலை இன்னொரு தரப்புக்கு கூடாது என்று முடக்கும் நோக்கமா, அல்லது இதை தாண்டி வேறு காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். இந்த வழக்கை தொடுத்ததன் மூலமாக ஒரு புறத்தில் பரிசு பெட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியின் பதிவு என்று ஒரு புறத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு தரப்பில் இரட்டை இலையும் தமக்கே என்று சசிகலா வழியாக வழக்கு தொடுத்திருப்பதன் மூலமாக அஇஅதிமுகவுக்கு நெருக்கடியை, தலைவலியை தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தினகரன் எடுத்திருக்கிறாரா? விவாதிக்கலாம். நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி, அஇஅதிமுகவின் திருமதி நிர்மலா பெரியசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் காசிநாத பாரதி, வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம். மணி, இந்த சீராய்வு மனு அப்படின்றது சட்ட சம்பிரதாயத்துக்காக போடுற ஒன்றா, இல்லை அதை தாண்டி அதுக்கு வேறு பொலிட்டிக்கல் மீனிங்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைப்பது என்னென்னா இது அடிப்படையில் திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. திஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு அவர்கள் ஜுடிஷியல் சொல்யூஷனை தேடுறாங்க. அது ஜென்ரலி கிடைக்காது. கிடைச்சாலும் நம்ம நினைக்கிற நேரத்தில், நினைக்கிற விதத்தில் கிடைக்காது. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபார்ம், ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த ஃபார்மில் உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க செய்யாமல் இருக்கவும் முடியாது. அதை ரெண்டாவது, தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வழக்கறிஞர் தெளிவுபடுத்தலாம். ரெவ்யூ பெட்டிஷன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோன்றது ரொம்பவும் கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். அதில் பிறகு கியூரேட்டிவ் பெட்டிஷன்ஸுக்கும் போகலாம், அதுலேயும் கம்மி தான். மூன்றாவதாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அதிமுகன்றது என்ன? இப்போ பேசிக்கலி அதிமுகன்றது ரெட்டை இலை சின்னமா, அதிமுகன்ற பேரா, அந்த கட்டடமா, இது எதுவுமே கிடையாது. அந்த கட்சியோட தொண்டர்கள் அவங்க யார் பக்கம் இருக்காங்கன்றது அடிப்படையில் கொஸ்டின். ஜெயலலிதாவே சேவலில் நின்று ஜெயிச்சிருக்காங்க, ரெட்டை இலையில் தோற்றுருக்காங்க, அந்த அம்மாவே தோற்றுருக்காங்க. ஆகவே இந்த விஷயத்தில் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றதை தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அது 23ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும். ஏற்கனவே சொன்னது போல ஒரு கட்சி, ஒரு சின்னத்துக்கான மிகப்பெரிய பலம் என்பது அதற்கான ஒரு வலுவான தலைமை இருக்கிற வரைதான். அந்த தலைமை போன பிறகு அது எப்பேற்பட்ட சின்னமாக இருந்தாலும் அதற்கான அந்த பழைய வல்லமை. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான பாயிண்ட். சின்னம் அப்படின்றதுக்கு ஒரு எல்லைக்கு மேல அதுக்கான தாக்கம் இல்லை, வெறும் சின்னம் மட்டுமே வெற்றியை தராது ஒரு பாயிண்ட் குறைங்க. இன்னொரு அம்சம், இது எசென்ஷியலி பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஒரு அரசியல் பிரச்சனைக்கு சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை இவங்க தேடுறாங்க, தீர்வை சொல்றீங்க. அப்படின்னா நான் கேட்கிறது, இது அதிமுகவினுடைய தலைமை யார், அதிமுக என்பது யார்? இந்த பிரச்சனைக்கு அதிமுக தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒன்றுக்கு நீதிமன்றத்தின் கதவை தட்டுறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதன் மூலமா அவங்க எதை அடைய விரும்புறாங்க? அதுதான் என்னன்னா, அதையும் நாடுறாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை, அதற்கு அவங்க நீதித்துறையின் தீர்வை, ஜுடிஷியல் சொல்யூஷனை எதிர்பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக அவர்கள் விரும்புகிற விதத்தில் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று, இது ஒரு மல்டிபிள் அட்டாக், இது கோஆர்டினேட்டட் அட்டாக். இது ஒரு பக்கம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் தினகரன் அவர்கள், இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா அவர்கள் அந்த ஃபைட்டை மேலே கொண்டு போகிறாங்க. இன்னொன்றை மறந்து விட வேண்டாம், அந்த சிவில் சூட் வெற்றிவேல் அவர்கள் போட்டது ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அவர் தினகரன் கூட தான் இருக்கார். நம்ம இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதற்கு முன்பு இந்திய அரசியலில் பார்த்தீங்கன்னா கட்சிகள் சிறுக சிறுக சின்னதா போய் ஜனதா கட்சின்ற வெற்றிவேல் வெளில வந்துடுறார். வெற்றிவேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற ஒண்ணுக்குள்ள போயிருந்தார். அவர் அதிமுகவோட அந்த வழக்கு அவர் நடத்துவாரான்னு தெரியல. ஆனா அது இன்னும் அதிகாரப்பூர்வமா அவர் அதை வாபஸ் வாங்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இன்று திருமதி சசிகலா அவர்களுடைய ரெவ்யூ பெட்டிஷனை வந்து அவர் ஃபைல் பண்ணியிருக்கிறதுன்றது வந்து அதில் எந்த முரண்பாடும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க ஒரு கோஆர்டினேட்டட் ஃபைட்டை நடத்துகிறாங்க. ஏன்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் கூட வந்து அதிமுகன்ற கட்சி கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தால் கூட அவர் அதை செய்யலாம். திருமதி சசிகலா அவர்கள் வந்து அமமுகவில் இணையலை. அவர் தரப்புலேருந்து இன்னமும் அவர் சிறையில் இருந்தாலும் திருமதி சசிகலா அவரிடமிருந்து அவர் அமமுகவில் வந்து தலைவர் பதவி காலியாக இருக்கிறது என்று தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் வந்து அமமுகவில் இல்லை, நான் ஏடிஎம்கே, நான் தான் ஏடிஎம்கே, நான் அந்த ஃபைட்டை மேல் எடுத்துட்டு போவேன்னு திருமதி சசிகலா அவர்கள் முறையாக ஒரு அறிவிப்பு கொடுக்கல. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த ரெவ்யூ பெட்டிஷன் கொடுத்ததன் மூலம் அவர் அதை ரீட்ரேட் பண்றாரு. கோஆர்டினேட்டட் எஃபர்ட், கோஆர்டினேட்டட் ஃபைட், அட்டாக்னு சொல்றீங்க. பல முனை தாக்குதல், ஒருங்கிணைந்த தாக்குதல் சொல்றீங்க. ஆமா, ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியாக விண்ணப்பமாகி ஒரு அமைப்பா பண்றாங்க. இன்னொரு புறத்துல அவர் சிறையில் இருக்கிற ஒரு தனி மனிதர், தனி மனிதரா வழக்கு தொடுக்கிறார். அவருக்கு அமைப்பு கிடையாது. ஆனாலும் நீங்கள் டிடிவி தினகரன் அவர்களை இதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. திருமதி சசிகலா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ரெவ்யூ பெட்டிஷன்ல தினகரன் அவர்களுக்கு சம்மதம் இல்லை அல்லது பங்களிப்பு இல்லை என்று நான் நம்ப மாட்டேன். அவருக்கும் அதில் ஒரு ரோல் இருக்குன்னு தான் நான் வந்து அதை நான் அறிந்த வரையில வந்து நான் அதை அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்ல லீகலா எந்த இதுவுமே இல்லையா, ரோல் இருக்கலாம், தாக்கம் இருக்கும், பின்புலத்தில் இன்னொரு பாயிண்ட் நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு இதுல வந்து தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு டீடைல்டு ஆர்டர், ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் வந்து ரெட்டையில சிம்பல்ல கொடுத்துட்டாங்க. அதை வந்து சேலஞ்ச் பண்ணி போனப்ப சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச்ல அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணப்ப there was no detailed speaking order. அப்ப டீடைல்டு ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம நீங்க ரெவ்யூ பெட்டிஷன் எப்படி போறீங்க? இத வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்தும். ஏன்னா அந்த சின்னத்தை கேட்கும்போது, குக்கர் சின்னத்தை கேட்கும் பொழுது கபில் சிபல் இவர்களுக்கு ராஜா செந்தூர் பாண்டியனே ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். அதை இப்ப பாத்துறலாம். அதுக்கு பிறகு நாம் தொடர்ந்து அந்த பாயிண்ட் நான் ரீடேட் பண்ண விரும்புறேன். அது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார் என்ன கேட்கலாம் ப்ளீஸ். அதாவது 26/3/2019 அன்று உச்சநீதிமன்றம் வந்து எஸ்எல்பி பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிய பொழுது எங்களுடைய கேஸை வந்து மெரிட்ஸில் கேட்கவே இல்லை, எங்களை ஆர்குமெண்ட்டை கேட்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்து ஒரு சீராய்வு மனு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்சி வந்து பதிவு செஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் இருக்க, அது வந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு வந்து தெரியாமல் நடந்த ஒரு விஷயமோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல சேனலில் வந்து பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். அதாவது ஏப்ரல் 2019 11ஆம் தேதி இரவு வந்து பாண்டிச்சேரியில் திரு டிடிவி தினகரன் அவர்களை போய் நான் பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நம்ம ஏற்கனவே வந்து வாங்கும் பொழுது கட்சி நீங்கள் பதிவு செய்யவில்லைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டது. தற்போது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் கட்சி பதிவு என்பது அவசியமாகிறதுங்கிற சட்ட ஆலோசனையை நான் அவரிடம் கூறினேன். அப்போ நாங்கள் 2 பேரும் விவாதித்தோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இதை பற்றி முழுவதுமாக முடிவெடுக்க சித்தியை போய் நீங்கள் போய் பெங்களூரில் பாருங்க அப்படின்னு சொல்லி திருமதி வி.கே. சசிகலா அவர்களை போய் பார்க்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நான் மறுநாள் 12 ஏப்ரல் 2019 வெள்ளிக்கிழமை நான் போய் ஜெயிலில் போய் மனு கொடுத்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பார்த்தேன், விவரித்தேன் என்னவெல்லாம் நடந்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்த நிகழ்வுகளை தெளிவாக சொன்னேன். அந்த அடிப்படையில் வந்து அவங்க கேட்டு எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாங்கிற விஷயத்திலெல்லாம் கிரகித்து கொண்டார்கள். கிரகித்து கொண்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். அதன் பிறகு 15ஆம் தேதி ஏப்ரல் எனக்கு ஒரு கடிதம் வந்து ஜெயில் மூலமாக ஜெயில் அதிகாரிகள் கைப்பமிட்டு உரிய வகையில் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. அந்த கடிதத்தில் தெளிவாக அவங்க சொன்னாங்க, அதாவது நீங்கள் வந்தீங்க, என்னை பார்த்தீங்க, நடந்த நிகழ்வுகளை சொன்னீங்க. இந்த அடிப்படையில் நான் யோசித்து எடுக்கும் முடிவு என்னவென்றால், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 26/3/2019 அந்த உத்தரவினை எதிர்த்து சீராய்வு மனுவை நான் தாக்கல் செய்கிறேன். அதே நேரத்தில் இதுவரை தனி அணியாக செயல்பட்டு வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கட்சியாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் தலைமையிலே பதிவு செய்யட்டும். ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிற சூழலில் அவசியமான தருவாயில் அடிப்படையான விஷயமாக இருக்கிற காரணத்தினால் அவர் கட்சியை பதிவு செய்யட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டத்தின் மூலம் நான் இந்த வழக்கினை வந்து வென்றெடுப்பேன். குறுக்கு வழியில் வந்து துரோகம் செய்து இந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கும் அஇஅதிமுக கட்சியை கைப்பற்ற நினைக்கும் நபர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நான் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அஇஅதிமுகவை வென்றெடுப்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொடங்கிய கட்சி, எனது மூத்த சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து வழிநடத்திய கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தொண்டர்கள் நலனை கருதியும் மற்றும் உண்மை விசுவாசிகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் வந்து கட்சி பதிவு செய்து மக்கள் பணியாற்றட்டும். அதே நேரத்தில் இந்த துரோக செயல்களை கைப்பற்ற நினைக்கும் நபர்களுடைய செயல்களுக்கு எதிராக நான் சீராய்வு மனு தாக்கல் செய்து உறுதியாக நான் வழக்கினை வென்றெடுப்பேன். அதுவே நிலைப்பாடு. இப்போ நான் சொன்னது எல்லாமே கடிதத்தில் இருக்க விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன் கேஸ் போட்டோம்னு சொல்லிட்டார் அவரு. இப்போ வந்து ரெட்டை இலையை முடக்க பார்க்குறாங்களா?
ரெட்டரை முடக்க அவங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கலை. எலெக்ஷன் கமிஷன் போனாங்க, டெல்லி ஹைகோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட் போனாங்க. திரும்ப திரும்ப பால் வந்து அவங்க கையில் கிடைக்கவே இல்லை, எங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் நியாயம். இன்னொன்று, திருமதி வி.கே. சசிகலா நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைய தினத்தில் தனி நபர், அவர் ஒரு ஜெயில் கைதி. பாவம், அவருடைய நிலை அதுதான். இன்றைய அதாவது அந்த அமமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல கூட அவங்க இல்லை. ஷி இஸ் பீன் எக்ஸ்பெல்டு. யாரும் இல்லை, அவங்க தனிநபர். அதே போல அதிமுகவில் அவங்க உறுப்பினரே கிடையாது, அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அந்த குடும்பத்தில் எல்லாரையும் அம்மா வந்து அம்மா இல்லாதவங்களே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அப்ப இருந்தாங்க. இப்போ 5 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. 5 வருடங்களுக்கு ஒரு முறை கார்டை வந்து புதுப்பிக்கணுங்கிறது ரூல், எங்களுடைய ஒரு பேசிக் பைலா படி, கட்சியின் சட்டத்திட்ட விதி. இப்போ 5 வருடங்கள் முடிச்சு நாங்கள் எல்லாருமே எங்களுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிச்சோம். ஆனா அவங்களது அப்படியே காலாகிவிட்டது. ஆயுள் உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எங்க பார்ட்டியில கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுகவுக்கும் திருமதி வி.கே. சசிகலாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதே போல யாரை நம்பி அவங்களோட அக்கா பகனை நம்புறாங்களோ அவருக்கு மிகப்பெரிய துரோகமாக அவரை வெளியேற்றி விட்டார். பாவம், அவர்கள் இப்போ ஒரு ஜெயில் பறவை என்பதை தவிர அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையோ சட்ட உரிமையோ எதுவுமே கிடையாது. அவர் நீக்கல. அதாவது அவர் முக்கியமான பொதுச் செயலாளர்னு பதவி கொடுத்திருந்தாங்க. கட்சியை விட்டு நீக்கினா என்ன, அதாவது பதவி இல்ல அவங்களுக்கு. வந்து இப்ப தலைவர் வந்து அவங்க வெளியே வந்தா அதிமுக பொதுச் செயலாளர் முறையில வழக்கு நான் வந்து முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். நான் வந்து நீங்கள் குறிப்பிடும் அந்த அமமுக என்ற கட்சியும் அதன் அந்த குறிப்பிடும் நபரை பற்றி வந்து பேசவே கூடாது. ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை ஒரு மாஃபியா மனிதரின் மேல் கட்டமைத்திருக்கிறது. அது வந்து உண்மையிலேயே மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறது என்றால், கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உண்மை என்றால், மே 23ஆம் தேதி என்ன வருகிறது, மக்கள் ஆதரவு என்ன இருந்து பார்த்து கொண்டு அதற்கு பிறகு பேசலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனா இன்று இரட்டை இலையை பற்றி நீங்கள் பேசுவதால், இரட்டை இலைங்கிறது எங்களோட தொடர்புடையதுங்கிறதுனால தான் நீங்க கூப்பிட்டதுக்கு நான் இன்னைக்கு வந்தேன். அதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அதே மாதிரி ஒண்ணே இப்ப போட்டுறது கூட அப்பீல் இல்ல. சார் சொல்லுவாங்க இது அப்பீல் கிடையாது, மறு சீராய்வு மனுவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். பாருங்க, அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அவங்க பத்திரிகையாளர் மணி சொன்ன மாதிரி நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அதோட ஒரு தார்மீக அடிப்படை உரிமையே அவங்களுக்கு இல்லைங்கிறப்ப திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுறதே, கூட இருக்கிற அந்த கொஞ்சோண்டு பேர் ஏமாந்து அப்பாவி தம்பி காசுநாத பாரதி மாதிரி இருக்காங்க பாருங்க, கூட அவங்கள கூட வச்சுக்கணுங்கிறதுடைய நோக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. காசுநாத பாரதி அப்பாவியான்னு பார்ப்போம். அதாவது யார் ஏமாந்தவர்கள் என்பதை 23ஆம் தேதி முடிவு செய்யும், மக்கள் மன்றம் முடிவு செய்யும். என்ன, மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொறுத்தவரை அன்னைக்கு அம்மா அவர்களுக்கு சின்னம்மா அவர்களுக்கு தண்டனை பெற்ற போது அக்கா போயஸ் கார்டனில் ஓரமாக நின்று அழுததை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன். என்ன, அக்கா மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எல்லாருமே கதறி எழுதார்கள். இன்றைக்கு பால் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்களே, இந்த பாலை யார் பிடிங்கி உங்கள் கையில் கொடுக்குறா, மோடிங்கிற ஒருத்தர் மேலேருந்து பிடிங்கி கொடுக்குறாருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம். இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வார்த்தை சொல்லிட்டீங்க, என்னுடைய வார்த்தை பதிவு செய்யறதுக்கு இல்லை நீங்கள் பிறகு பேசுங்க, குறிச்சிக்கிடுங்க, நீங்கள் பிறகு பேசுங்க. என்ன காரணத்துக்காக இந்த பால் இவங்க கைக்கு வந்துச்சு, அதனால கூட்டணி என்ன அமைஞ்சது, அதனால இந்த இயக்கம் என்னவா ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நாங்கள் சின்னம்மாவை ஏதோ புறக்கணித்து விட்டோம். எங்களுடைய வழக்கறிஞர் ராஜா சுந்தரபாண்டிய மூத்த வழக்கறிஞர் மிக அழகாக சொன்னாங்க. 15ஆம் தேதி ரிட்டன் லெட்டரா அவங்க அதை திரும்ப நான் சொல்ல வரல. அதாவது அஇஅதிமுகவினுடைய அடிப்படை விதி எண் 43 என்னன்னா, பொதுச் செயலாளரை வந்து யாருமே டச் பண்ண முடியாதுங்கிறது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விதித்து விட்டு சென்ற பைலாவினுடைய விதி வந்து 43. அந்த விதி எண் 43 படி விதி எண் 43 படி சின்னம்மா அவர்களை எதிர்த்து இவர்கள் நடத்திய பொதுக்குழு கிடையாது, அது ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வழக்கு சிவில் சூட் நம்பர் அப்பீல் நம்பர் 857 of 2017 வெற்றிவேலன் போட்டிருக்காங்க. அதில் சின்னம்மாவும் பார்ட்டியாக தான் இருக்காங்க. அவங்க தொடுத்திருக்கிற அந்த வழக்கு பொதுச் செயலாளர் வழக்கு. ஏன்னா பொதுக்குழுவை வந்து யாரோ தலைமை கழகமோ இப்போ நியூஸ் எயிட்டினோ கூட்ட முடியாது, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். பொதுச் செயலாளர் யாரும் டச் பண்ண முடியாதுங்கிறது அஇஅதிமுகவினுடைய விதி. 2180 பொதுக்குழு உறுப்பினர்ல 1500 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க, 600 பேர் கலந்துக்கிட்டவங்கள கிங்ஸ்லி ஜெரால்டு போன்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களை வந்து லோக்கல் மினிஸ்டர் மிரட்டி கையெழுத்து வாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிற அபிடவிட் இங்கே இருக்கு. அது இல்லாமல் ஏறக்குறைய 325 அபிடவிட்டுகள் கையெழுத்து முதல் நாள் இருக்கு, நோட்டரி சைன் மறுநாள் இருக்கு. இப்படி செல்லாத காசாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டு
மோடி அவர்களுடைய முட்டு கொடுத்தலால் அந்த இயக்கம் நடந்து தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்குச்சு. இல்ல அதாவது உச்சநீதிமன்றமும் இல்ல ஏத்துக்குச்சு. இப்ப கேள்வி ஒரு நிமிஷம் தினகரன் ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ முடிவு செய்ய முடியாது, மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யணும். இன்னைக்கு அஇஅதிமுகவில் இருக்கிற 95% தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் பின்னால் அணிவகுத்து விட்டார்கள். நான் இவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரைட் கிடையாதுன்னு. அஇஅதிமுக என்பது எங்களுடைய உரிமை. எங்களுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய பொருளாளர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க வந்து அந்த உரிமை துறப்புன்னு சொல்றாங்க. சின்னம்மா அவர்களை நீக்கி விட்டார்கள்னு சொல்றாங்க. சோ தேதியில எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவனுடைய ஆர்டரை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் புதுசா சேர்க்கிறேன்னு சொல்லல சின்னம்மாவை. ஏற்கனவே சோ தேதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டு விட்டது. ரத்து செய்யப்பட்டு விட்டதுன்னா அண்ணனுக்கு தெரியும், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நல்லா தெரியும். அன்னை ஏற்கனவே அவங்க இருக்கிற மாதிரி ரிட்டைன் ஆயிட்ட மாதிரி தான் கணக்கு. புதுசா நான் வந்து இன்று முதல் சசிகலா அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அம்மா ஆணை கொடுக்கல. சோ தேதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. அதனால ஏங்க பொதுச்செயலாளர் நீக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். உங்களை நாங்க நீக்கி இருக்கிறோம், ஓ பன்னீர்செல்வத்தை நாங்க நீக்கி இருக்கிறோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா நீக்கி இருக்காங்க. நீங்க போட்டிருக்கிறது கூட்டமா புரட்சி தலைவி அம்மா அஇஅதிமுக அம்மா ரெண்டு கட்சி ரெண்டு சேர்ந்து பேரன்பாடியினுடைய மாற்ற முடியுமாங்கிறத எங்களுக்கு தெரியல. இதே எடப்பாடி உள்ளிட்ட 7.5 லட்சம் தமிழகத்தில் இருக்கிற 7.5 லட்சம் கிளை செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட வந்து தேர்தல் ஆணையத்தில் இதை போட்டிருக்காங்க. சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு கருத்து. அதிமுகவினுடைய உறுப்பினரா இன்னைக்கு அவர் இல்ல. தன்னுடைய உறுப்பினர் பதவியை பொறுப்பை புதுப்பிக்கிறதுக்கு அவர் முன் வரல. யார் வரலங்கிறீங்க? திருமதி சசிகலா முன் வரல. இல்ல நீக்கிறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கா? அதை புதுப்பித்து கொடுப்பதற்கு இவங்களுக்கு பவர் இருக்காங்கிற கொஸ்டினை தான் நான் கேட்க வரேன். இங்க என்ன தவறு நடந்திருக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஜானகி அம்மையார் அவர்களும் பிரிந்திருந்த போது there are factions. அவங்க ரெண்டு பேரையும் பொது சின்னத்தை நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு ரெட்டப்புறாவையும் சேவலையும் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஆளுகின்ற மத்திய அரசினுடைய ஊதுகுழலாக மாறி எங்கள்கிட்ட 21 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 21 எம்எல்ஏக்கள், அது இல்லாம கருணாஸ் இருக்காரு, அது இல்லாம வந்து தனியரசு கூட விட்டுருங்க. பரிசு பெட்டி கொடுத்ததுக்கு அது பொருந்துமா? இல்லங்க, 20 எம்எல்ஏக்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெட்டலை சின்னத்திலே நின்று ஜெயித்த 21 எம்எல்ஏக்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாருன்னா there are faction. அங்க பிரிவு இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிடுவீங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. யாரும் வந்து இது வந்து சட்ட ரீதியாலாம் அணுக வேண்டிய ரெட்டலையில ஜெயித்த உறுப்பினர்கள் இரண்டு இயக்கமாக 2 பிரிவுகளாக செயல்படுதுங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. நீதிமன்றம் வேணா மறுக்கலாம். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க பிரிவுகளாக 2 பிரிவு நீங்க தான் சொல்றீங்க. ஏன் 21 எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு பெருசா படலையா? இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், 95% தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எங்கு கோட்டையாக இருந்த அஇஅதிமுக இன்னைக்கு தகர டப்பாவாக மாறிவிட்டது. இன்னைக்கு காலி பெருங்காய டப்பாவா இருக்கு. 23ஆம் தேதி பேசுற மாதிரி பேசுறீங்க பாருங்க. இல்ல சப்ஜெக்ட் குள்ள சொல்லுங்க என்ன சப்ஜெக்ட் குள்ள என்ன? இந்த வழக்கின் மூலமாக நாம வழக்கு நடத்தினா சட்ட போராட்டத்தில் வெல்ல முடியாது, நமது தனி அமைப்பு அப்படின்னு சொல்லி விலகி கொண்டு சசிகலா அவர்களை மட்டும் தினகரன் முன்னிறுத்தலாரா? அதாவது ரெவியூ உறுப்பினராக இல்லாத ஒருவர் இல்ல ரெவியூ பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அப்பரண்ட் எரர் ஆன் த பேஸ் ஆஃப் த ரெக்கார்ட். அதை தான் இங்க வழக்கறிஞர் சொல்றாரு. மெரிட்டுக்குள்ளேயே போகாம மெரிட்டை பத்தி நாங்க ஆர்கியூவே பண்ணல. அன்னைக்கு பண்ணினதுங்கிறது வந்து எங்களுக்கு காமன் சிம்பிள் வேணுங்கிறது தான் நாங்க பண்ணணும். அவங்க ஒரு டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனா வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு காமன் சிம்பிள் கொடுத்தாங்க. இந்த வழக்கு பத்தி பொதுச் செயலாளர் வழக்கோ இரட்டலை வழக்கு சம்பந்தமாகவோ நாங்க கேட்கிற இது சம்பந்தமாகவோ மெரிட்லயே ஆர்கியூ பண்ணாமல் ஆர்டர் டிஸ்மிஸ் ஆயிருக்கு. அதுதான் அந்த தெரியும் நல்லா ரெவியூ அந்த பரிசு பெட்டி பொது சின்னம் வேணும், குக்கர் சின்னம் வேணும் அல்லது பொது சின்னம் வேணும்னு சொல்ற அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளில் அது சம்பந்தமான தீர்ப்பு வர்றப்ப ஏற்கனவே இது தொடர்பாக போட்ட மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. இரட்டைலையை சேலஞ்ச் பண்ற மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டனன்னு அந்த தீர்ப்பு தொடங்குறது. இப்போ இவங்க சொல்றது, சசிகலா தரப்பு சொல்றது, என்ன காரணத்தினால தள்ளுபடி செஞ்சீங்க, என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டீங்க? மணி அதான் சொன்னார், ஸ்பீக்கிங் ஆர்டர் இந்த வாதத்தை இவர் முன்வைச்சாங்க, எதிர்த்தரப்பு இந்த வாதத்தை முன்வைத்தது, கோர்ட் இந்த வாதத்தை நிராகரிக்கிறது அப்படின்ற மெரிட்ஸ், அதனுடைய தராதரம், அதனுடைய வாதங்களில் உள்ள உண்மைத்தன்மை அப்படின்ற ஒன்றுக்குள் போகாமல் வெறுமனே நிராகரிச்சிட்டாங்க. அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அம்சத்தில் தான் அந்த வழக்கு வருது. அதை நீதிமன்றம் என்டர்டெயின் பண்ணுமா? இப்போ சீராய்வு மனுவில் இந்த சீராய்வு மனு என்பது நீதிமன்ற அவமதிப்பு. நான் விளக்கி சொல்கிறேன், புரிஞ்சுங்க என்னன்னுட்டு. இங்கே பதவியை விட்டு எடுத்தால் அந்த அம்மா கேஸ் போட தயாராக இல்லை, வெற்றிவேலை வச்சு கேஸ் போடுறது. புரிஞ்சுக்குங்க, என்ன பதவியை விட்டு எடுத்தது தப்புன்னா நான் கோர்ட்டுக்கு போகணும். சார் யாரையா என்னை விட்டு பதவி எடுத்தீங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் கேட்க தயாராக இல்லை. வெற்றிவேல் ஃப்ராண்ட். அங்கே எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ரெட்டையில கிடையாது, நீங்கள் அதிமுக இல்லை. சரி தப்பு நான் போக விரும்பலை, நான் வக்கீல் தான்.
ஏதோ சில காரணங்களால் சொன்னிச்சு. அதுக்கு மேலே 2 நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் ரெட்டையில கிடையாது, நீங்கள் அதிமுக கிடையாதுன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு மேலே இந்த அம்மா போனாங்களா உச்சநீதிமன்றத்துக்கு? என்ன போயிருக்கணும்? டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு தப்பு, அவங்க அப்பீல் போட்டிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரெவ்யூ போடக்கூடிய அதிகாரம் உண்டு. அடிப்படையை புரிஞ்சுங்க. எல்லாரும் பேசுகிறோம், நம்ம பேச தயாராகிட்டோம். யார் அப்பீல் போட்டது? அதுக்கு மேலே டிடிவி போட்டார். அதில் என்ன நடந்துச்சு? தயவு செஞ்சு அந்த ஆர்டரை பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க? 15ஆம் தேதி அந்த அப்பீல் வந்துச்சு. அந்த அதாவது டிடிவி டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மேலே போட்ட அப்பீல் 2 விஷயம். அந்த அப்பீலில் 2 சப்ஜெக்ட் மேட்டர். 1, டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு தவறு, இன்னென்ன காரணங்களுக்காக தவறு, நாங்கள் அப்பீல் போட்டிருக்கிறோம். 2, எங்களுக்கு ஏதாவது ஒரு பொது சின்னம், குக்கரோ ஏதோ ஒன்று வேணும். 2, இந்த அப்பீல் வந்த தேதி 15. ஆர்டர் இருந்தால் அதை செஞ்சு பாருங்க. அன்னைக்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சிங்க பார், பாயிண்ட் 1ல் எங்களுக்கு உடன்படிக்கையே கிடையாது, நாங்க அதுதான் அதிமுக, நீ இல்ல, அந்த அப்பீல நாங்க அட்மிட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க. அந்த நாள்ல அது முடிஞ்சு போன ஒன்று. அதனால இல்ல சார் ப்ளீஸ், அதனால நாங்க அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க மாட்டோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஏதோ உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க. கரெக்ட், உங்க நிலைமை எனக்கு புரியுது. அந்த செகண்ட் இஷ்யூல மட்டும்தான் ஆர்டர்ல தெளிவா இருக்கு, அதை தான் கொடுத்தாங்க. ஆக எது அப்பீலே ஆகல, எந்த அப்பீல கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு அப்பீல் 2 சப்ஜெக்ட். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மேல வந்ததை இல்ல we are convinced, உங்களுக்கு கேஸே கிடையாது, அப்பீல் எடுத்துக்க மாட்டோம்னு முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு அந்த அம்மா அதுக்கு மேல டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மேல போனா சொன்னவே தான். ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ஆளு, கதாநாயகன் சீனுக்கு சீனு மாத்திர மாதிரி. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க சொன்னீங்கல்ல, அதே தான் எனக்கும். அமைதியா இருக்கு சார். அது மட்டும் அல்ல, மீதியும் கதையை கேளுங்க. இந்த தீர்ப்பு ஆகா ஓஹோ பேஷ் பேஷ் சூப்பர் தீர்ப்பு இது, இன்னும் ஒரு 4 பேருக்கு இதே கொடுங்க. தினகரன் 59 பேருக்கு கொடுத்துறீங்க, ஐயா சூப்பர் தீர்ப்பு யாது, இன்னும் ஒரு 4 பேர் இருக்கான், அவனுக்கு இதே கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றீங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இந்த தீர்ப்பு தப்புன்னு. இதை விட நீதிமன்ற அவமதிப்பு என்பது உலகில் எங்கேயும் இருக்க முடியாது. அது அவர்கள், இவர் என்ன சொன்னார் இப்ப திரு செந்தூர் பாண்டியன், நான் போய் அவங்கள பார்த்து பேசினேன், அவங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் அமமுக திரையனுடைய வக்கீல் எதுக்கு அவங்கள கன்சல்ட் பண்றாரு? அமமுக பதிவாகல, பதிவல்ல, 1 வருஷமா கட்சி நடத்துறீங்க, துணை பொதுச் செயலாளர் இருக்காரு, ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைப்பாளர் இருக்கிறாங்க. அதனால இவரு டிடிவி பலமுறை அவங்கள போய் எலெக்ஷன் தேர்தல் இந்த வழக்கு அப்படின்றது ஒன்று சட்ட சாராம்சம் இதுல இல்ல, இது அரசியல் காரணங்களுக்காக ஏதோ ஒன்று என்ன இருக்குது. அது 6 மாசம் ஆகும், லீவ் வந்துடும் கோர்ட்டுக்கு. இப்ப 15 மேலேருந்து லீவ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஜூலிகளை துறப்பாங்க. இதை எடுக்க போறதே இல்லை, கோர்ட்லையும் போட மாட்டாங்க. இதை ஒரு தூக்கி அப்படி உள்ள போட்டோம்னா ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி அது அங்கேயே கிடக்கும், உள்ள கல் கிடக்கிற மாதிரி ஆற்றுல. அதை என்ன பேஸ் பெண்டிங்னு இந்த ஒரு 15 வருஷம் இதில் வச்சு ஓட்டலாம். நான் சொல்றதே தான், இவங்க நிஜமா தான் அதிமுக நினைச்சிருந்தா வெற்றிவேலுக்கு பதிலாக இவங்க போயிருக்கணும். என்னையே நீக்கினீங்கன்னு கேட்டு, எப்ப நீங்க என்னையே நீக்கிறேன் நீங்க கோர்ட்டுக்கு போக தயாரா இல்லையோ, எப்படி நீங்க ரிவ்யூ போடுவீங்க? எந்த உலகத்துல ரிவ்யூ போடுவீங்க? துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே அவங்க டெபியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. துணை பொதுச் செயலாளர் அவங்களுடைய துணை பொதுச் செயலாளருடைய பணியை தொடர்றாங்க. கட்சி நடத்துறதுக்கு டெபியூட் பண்ணலாம், வழக்கு தொடுக்கிறது அவங்களே போடலாம். இன்னைக்கு போடுற வழக்கு அன்னைக்கு போட முடியாதா சார்? என்ன ஒருத்த அடிச்சா நான் அழுவணும் சார், நீங்க அழுவ கூடாது. என்ன அடிச்சா நான் அழுவணும், அடிச்சா நான் அழுவணும், நீங்க அழுவ கூடாது. டெபியூட்டி மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவங்க தான பார்க்க போறாங்க, செயல்பட முடியாது. டெபியூட்டி மேனேஜர் பாத்துட்டாரு, டெபியூட்டி மேனேஜர் பாத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவமதிப்பு வழக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க. 100% எதுல வாட் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ் வி ஹேவ் ரைஸ்ட் இன் தி ரிவ்யூங்கறத விஷயமா தவிர நீங்க ஒட்டுமொத்த வழக்கையே சீராய்வு ஒரு வழக்கு சட்டம் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அதை we are invoking our legal rights. இல்ல நீங்க இல்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனால தவறா சொல்ல வேண்டியல்ல. என்ன பாயிண்ட் நாங்க ரைஸ் பண்ணிருக்கோம், எதை அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம், நான் இந்த பாயிண்ட்லாம் ஆர்கியூ பண்ண விட்டு போச்சு.
நீங்க தான் பெங்களூர் பரப்பனகர காலத்துல இருந்தீங்களே, போகவே இல்லையே சுப்ரீம் கோர்ட்டுக்கு. எந்த பாயிண்ட் துணை விட்டு பொதுச் போச்சு? செயலாளருடைய வேலையை எந்த பாயிண்ட் செய்றாங்க. ஆர்கியூ பண்ணி எங்க போச்சு? ஆனா லீகல் பாயிண்ட்ஸை விட்டுட்டு அவங்க அரசியல் ரீதியாவெல்லாம் அதுல பேச இல்ல, இல்ல, அவர் சொல்ற இல்ல அரசியல் கருத்து சொல்லக்கூடாது இல்ல. நான் அரசியலுக்கு போகல சார். டிடிவி தினகரன் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது அந்த வழக்கு. ஆமா, துணை பொதுச் செயலாளர் வேலையை அதுல பொது அந்த நாள்ல சீனுக்கே வராதவங்க திடீரென்று வந்து நீதிமன்ற அவமதிப்பு சீராய்வு மனு எப்படி போட முடியும்? தனி கட்சியா பதிவு செய்யல, நாங்க இன்னைக்கு தனி கட்சியா பதிவு செஞ்சுட்டோம். அவங்க பொதுச் செயலாளரா அவங்களுடைய டியூட்டியை செய்யறாங்க. இது எந்த அடிப்படையில் தப்புன்னு சொல்றீங்க? இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தால் விதிக்கப்பட்ட விண்ணப்பிச்சாச்சு. 100 அப்ளிகேஷன் மேல கொடுத்தாச்சு. 100 அப்ளிகேஷன் ஒரு கட்சியா அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? விண்ணப்பிச்சதை நிராகரிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லவே இல்லை, அவசியமும் இல்ல. அது இன்னைக்கு அந்த கட்சின்னு சொல்றது தவறு. தனி கட்சி இன்னைக்கு கிடையாது. பதிவு பண்ணியாச்சுங்க. பதிவு பண்ணல சார், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. அவர் இல்ல, அப்ளிகேஷன் பதிவு பண்ணியாச்சு. எங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஏதோ சின்னமா ஒரு சம்பிரதாயம் தான் தொடங்கி இருக்கு. இப்படி ஒரு கட்சியை தொடங்குறதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. யாருக்கேனும் ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாத காலத்துக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் பதிவுன்றது நிறைவு பெறும். ஒரு விஷயத்தை பொண்ணு பார்த்திருக்காங்க சார், தாலி கட்டல. அடுத்தவங்க கட்டினதை பிடிச்சிட்டு போக கூடாதுங்கய்யா. இதை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது அத்தனையும் தேர்தல் ஆணையம் என்ற தன்னிச்சையான அமைப்பு ஒருதலை சார்பாக நடந்ததால் நடந்த விஷயம். அதை தான் நான் திரும்ப திரும்ப பதிய வைக்க விரும்புகிறோம். அவர்கள் வந்து நடுநிலைமையாக செயல்பட்டு இந்த சின்னத்தை முடக்கிட்டு 2 பேரும் தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் வரல. நீதி இழைக்கப்பட்டிருக்குதுன்னா அதை நீங்க எப்படி எதிர்கொண்டு சொல்றேன். இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ முடிவு செய்ய முடியாது. மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யும். எங்கள்கிட்ட வந்து 95% தொண்டர்கள் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கே போக தேவையில்லை. இல்லங்க, மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யும். நீதிமன்றத்துக்கு போக இப்படி செஞ்சா அப்படிம்பீங்க, அப்படி செஞ்சா இப்படிம்பீங்க. வந்து ஏன் பதிவு செய்யல கட்சியா? உங்களுக்கு அதனால தானே சின்னம் கிடைக்கலன்னு இதே குணா சார் கேட்டிருக்காங்க. நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து கோர்ட் கேட்டு போனா அப்படி உங்களுக்கு சின்னம் இல்லன்னு நீங்க சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது பிரச்சனை? இதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான். நீங்க ஏன் பதிவு பண்ணல? ஏங்க சிம்பிள் ஆர்டர் 14 சிம்பிள் ஒரு நிமிஷம் சிம்பிள் ஆர்டர் 14ல வந்து இந்த மாதிரி இல்லனா கூட டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்குன்னு சொல்லி சிம்பிள் ஆர்டர் 14ல இருக்கு. அதனால வந்து அது ஒரு காமன் சிம்பிள் வேணுங்கிறத வந்து யார் வேணாலும் கேட்கலாம். அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயம். சரி, நான் இதே வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறேன். இவங்க சரியா வழக்கு நடத்தல அப்படின்னு சொன்னீங்க. இதுல நிறைய நீதிமன்ற படியேறினவர் கேசி பழனிசாமி, அவர்கிட்ட கேட்கலாம். திரு கேசிபி, இந்த வழக்கு சீராய்வு மனு அப்படின்றது அரசியல் விஷயத்தை நீதிமன்றத்தின் மூலமா தீர்க்கிற முயற்சியா பார்க்கிறதா, அல்லது இது வந்து ஒரு கண்டெம்ட் பெருசே கண்டெம்ட்ன்றார் வழக்கறிஞர் தமிழ்மணி, அதை அப்படி பார்க்கணுமா? அல்லது அதிமுகவில் அதுல எங்களோட பிடி இன்னமும் இருக்கு, அதுல எங்களுக்கு இன்னமும் ஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ற இன்னொரு முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதை போல அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த டிவிஷன் பெஞ்சினுடைய ஆர்டரை திருமதி சசிகலா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்சு பண்ணலை. இப்போ சேலஞ்சு பண்ணாமல் அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் வந்து எப்படி போக முடியும்னு சொல்லி தெரியல. ஏன்னா பெட்டிஷனராக இருக்கிறவங்க மட்டும்தான் ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போகலாம். ஒருவேளை அவங்க பெட்டிஷனராக இவங்க அப்பீல் பண்ணாமல் இருந்திருந்தா கூட இப்போ கூட கண்டினியூஷன் ஆஃப் டிலே போட்டு இவங்க தனியா டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய அந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் பேர்ல திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அப்பீலை கூட ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன். கூட சொல்லலாம். இவங்க இந்த தரப்பு சசிகலா தரப்பு சொல்றது ஆர்கியூமெண்டே அதன் பேர்ல நடக்கல, உயர்நீதிமன்றம் வந்து இரட்டை இலையை வழங்கியது சரி அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மெரிட்ஸ் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரி தவறு அப்படின்ற ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கல. சொல்லட்டுமா? அவர் சொல்லட்டுமா? யாரும் நடக்கும் சார், நீங்க கேட்கிற அடிப்படை கேள்வி தப்பு சார். இந்த சொல்லக்கூடியது யார் சொல்லலாம்? தினகரன் சொன்னாங்க, நான் உங்களை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாராவுல சார் ஒரு நிமிஷம், அவங்க தான் செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜஸ், சரி தவறுனா எனக்கு தெரியாது, அவசியம் இல்லை எனக்கு அதெல்லாம். I don't have hold a brief for the Supreme Court judges. They can pass any idiotic order, that's the privilege. அவங்க அதை பத்தி அவங்கள கேட்கவே மாட்டோம். நீங்க சொன்னா பரவாயில்ல, வக்கீல இந்த இடியாட்டிக் ஆர்டர்ல நாங்க சொன்னோம்னா கண்டெம்ட் ஆயிடும். சார், I take responsibility and they can pass wrong order, right order, idiotic order, stupid order, foolish order. Is there any other language left out, brother? I am willing to take responsibility. That's the privilege of a court. Please understand. But the court, I don't need to pump over. என் பொண்டாட்டி இல்ல புகழ்ந்து புகழ்ந்து விடிய விடிய பேசுறதுக்கு
ஜட்ஜஸ் தேர் ஹியூமன் பீயிங், கடவுள் இல்லை யாரும் அதில். அந்த ஆர்டர் சரின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. அதுவும் பேர்ல தான் இன்னொரு 4 பேருக்கும் கொடுங்கன்னு நீங்க கேட்குறீங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த ஆர்டர் டிடிவி ஏத்துக்கிட்டு 59 4 கேட்கிறார். அப்ப திருமதி சசிகலா அந்த ஆர்டர் தப்புன்னு ரிவிஷன் போடுறது ஒன்று அதிகாரம் இல்லை. நம்பர் 2 அவங்க இதே கண்டம், நான் ஜட்ஜா இருந்தா கண்டம் ஓடியே கொடுத்துருப்பேன். சரி, நான் பழனிசாமிக்கு வந்து இது அரசியல் ரீதியா போவோம். இந்த வழக்கு சட்டத்துக்குள்ள நின்னோம்னா அது ரொம்ப நேரம், அது ரொம்ப டெக்னிக்கலா போகுது. ஒரு சீராய்வு மனு அப்படின்றது ஒரு அரசியல் உத்தி. அதிமுக இப்போ இன்னொரு கட்சியை இந்த பக்கம் தொடங்கிட்டு, இன்னொரு புறத்தில் அதிமுக கட்சி தொடங்கிட்டதுனாலேயே அதிமுக எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஆகாது. இன்னமும் அது எங்களுக்கு பாத்தியப்பட்டது, இன்னமும் நாங்கள் அதன் மீது உரிமை கோருவதை கைவிடவில்லை அப்படின்ற ஒரு அரசியல் செய்தியை சொல்ல விரும்புகிறாரா சசிகலா? இல்லை, அதாவது திரு தினகரன் அவர்கள் சொன்னதை போல திரு தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களைப் போல திருமதி சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார், புறக்கணித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. அது உண்மை அல்ல. தினகரன் சொன்னதை போல திருமதி சசிகலா அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவார் என்ற ஒரு கூற்றை உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு பெயரளவுக்கு தான் அந்த அப்பீல் செய்திருக்கிறார்களே ஒழிய சட்ட ரீதியாக அது வந்து ஒரு நிலைக்கத்தக்க அப்பீல் அல்ல. இது வந்து ஒரு அரசியல் மூவ். திருமதி சசிகலா அவர்களை தினகரன் புறக்கணிக்கவில்லை அப்படிங்கிறத ஒரு நிரூபிக்கிற ஒரு செயலாத்தான் அவர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, ஒருவேளை இப்படி ஒரு பெட்டிஷனை வந்து அங்க பெண்டிங்கா வச்சிருந்து எதிர்காலத்தில் அரசியல் சூழ்நிலைகள் மத்திய அரசாங்கத்தில் மாறி வருகிற பொழுது தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இது என்னைக்காவது பயன்படலாம் அப்படின்னு அவர்கள் நினைச்சிருக்கலாம். பட் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைச்சு. நீங்க அடுத்து இன்னொரு கண்டெம்ப்டுக்கு போறீங்க. எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாறி வரக்கூடிய அரசியல் சூழல்ல தேர்தல் முடிஞ்சு மக்கள் தீர்ப்புக்கு காத்திருக்கிற நேரத்தில் இந்த வழக்கு போடுறாங்க. அரசியல் சூழல் மாறிடுச்சுன்னா நாளை ஒருவேளை தங்கள் வழக்குல ருஜு இருக்குன்னு ஏற்றுக்கொள்வாங்கன்ற நம்பிக்கையில போடுறாங்கன்றீங்க. இது மறைமுகமா அதை உடைச்சு சொன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய போக்குக்கு களங்கம் கற்பிக்கிறது மாதிரியான ஒரு முயற்சி. காஸ்டிங் ஆஸ்பிரேஷன்ஸ் தான் அது. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் என்ற முடிவுக்கு வருகிற பொழுது இல்ல அதாவது நீதிமன்றம் தான் அது முடிவு செய்ய முடியும். ஓபிட்டர் டிக்டம்னு இருக்கு. எங்களுக்கு ஃபேவரான ஆர்டரா நாங்க எதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு இன்ஃபேவரா இருக்கிற ஆர்டரா நாங்க எதுக்கலாம். அண்ணனுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞரா இருக்கிறவங்களுக்கு. அண்ணன் சொன்னாங்க நீதிபதி ஆகல, அதனாலதான் நீதிபதி ஆகாம இருக்கிறாங்க. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். இந்த விவாதம் தொடர்பாக ட்விட்டரில் நேயர்கள்ட்ட கருத்து கேட்டிருந்தோம். இரட்டை இலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு செய்கிறது அப்படின்னு சசிகலா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தொடர்பாக நேயர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சை என்று 14% பேரும், இரட்டை இலையை முடக்கக்கூடிய முயற்சி என்று 16% பேரும், அதிமுகவுக்கு நெருக்கடி தரும் எண்ணம் என 22% பேரும், ஒரு சரியான நகர்வு என 48% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம அதன் பேரில் கூட போகலாம். ஏன்னா சட்டம் அதனுடைய நுணுக்கங்களில் ரொம்ப நேரம் இருந்துட்டோம். அரசியல் ரீதியாக இது சரியான நகர்வுன்றது ஒரு தரப்பின் கருத்து. இல்லை, இது வந்து தேவையற்ற சர்ச்சை, இது ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ற பார்வை இன்னொரு தரப்புக்கு இருக்குது. இந்த முயற்சி அப்படின்றது சீராய்வு மனுக்கள் பெரும்பாலும் வெல்வதில்லை. 100% தான் சீராய்வு மனுக்கள் 10,000ல் 1 அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒரு முயற்சி அப்படின்றது எதையோ ஒன்று அவங்க தெரிவிக்க விரும்புகிறாங்க தொண்டர்களுக்கு. பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்க வந்து இதன் மூலமாக ஒரு அரசியல் செய்தியை தொண்டர்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அதாவது கட்சி வந்து நாங்கள் தான் அதை இன்னமும் அதிமுகன்றது நாங்கள் தான்றதை அவங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ இது வந்து கட்சி அவர்கள் அதிமுகன்னு கன்வென்ஷனலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த கட்சி இருக்குல்ல, ரெட்டை இலை, அந்த கட்டடம், அந்த பேர், அது வந்து எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் கிட்ட தான் இப்போ இருக்க மாதிரி எனக்கு படுது. பட் ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அவர்களே கூட வந்து இணையலாம். ஆர்கே நகரில் தினகரன் அவர்களுடைய வெற்றியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது அப்படியே தமிழ்நாடு பூரா அவர் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவார்னு நான் சொல்ல. பட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்.
ஆகவே இதற்கான கடந்த கால உதாரணங்களும் இருக்குது. இந்த மாதிரி வெளியில் போயிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தவங்க, கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது வந்து அண்டர்டாகாக இருந்தவங்க வந்து அண்டர் ஹார்ஸாக இருந்தவங்கலாம் வந்து எப்படி மேலே வந்திருக்காங்கன்றதும் இருக்குது. ஆகவே இதில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் வரல, ஜூரி இஸ் yet to outன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தோட வழக்கு சீராய்வு அது ஒரு பக்கம். 23ஆம் தேதி வர்ற தேர்தல் முடிவு தான் இதில் அடிப்படையில் அதிமுக தொண்டன், 1 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டன் எதை விரும்புகிறான், அவன் யார் பக்கம் இருக்கிறான் என்பது மட்டும்தான் இதில் முக்கியம். அந்த சின்னம், அந்த கட்டடம், அந்த பேர், அது எல்லாமே செகண்டரி. அந்த தொண்டை எதை விரும்புகிறான்றதான் முக்கியம். வேற பேரில் அவங்க இயங்கினது இல்லையா, வேற சின்னத்தில் அவங்க ஜெயிச்சது இல்லையா, இதே ரெட்டையில அவங்க தோத்தது இல்லையா. அதுதான் மெயினே ஒழிய நீங்கள் இதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் இதை விட்டும் கொடுக்க முடியாது. இன்னொன்று இது ஒரு அன்இவன் ஃபைட். அந்த மாதிரி ஜெயிலில் சிறையில் இருக்காங்க அவங்க, அங்கே இருந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அதுக்குள்ளே எவ்வளோ விளையாட முடியுமோ அவங்க விளையாடுறாங்க. மக்கள் முடிவு செய்யட்டும், அந்த தொண்டர்கள் முடிவு செய்யட்டும். சார், இது சரியான நகர்வுன்னு நான் எப்போ ஒத்துக்கிட்டு இருப்பேன்னா, 18 தேர்தலுக்கு முதல்ல இது செய்திருந்தாங்கன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு இது அலைவா வச்சிருக்காங்கன்னுட்டு ஓட்டு போட்டு பொட்டிக்குள்ளே இருக்குது. இந்த நேரத்தில் சரியான நகர்வா தகர்வான நகர் என்ன இருக்குது? அதில் இன்னும் 4 எலெக்ஷன் இருக்கு, மிஞ்சி போச்சுன்னா. அதை தவிர 18க்கு முந்தி இதை போட்டிருந்தா அதனுடைய வேல்யூ வேற. இன்னைக்கு போட்டதுனால அது நகர்வே இல்லை. 18ஆம் தேதிக்கு முன்னாடி போட்டாலும் சீராய்வு மனுக்கள் 10,000ல் 1 தான் வெல்லும். அது வந்து அன்னைக்கு போட்டாலும் அது கண்டெம்ட் தான். உங்க வார்த்தையில சொன்னா 18 போட்டாலும் அது கண்டெம்ட் தான். இல்ல, அவங்க பொலிட்டிக்கலா பாக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா சார், அதுக்கு தான் சட்டத்தை முதல்ல முடிச்சிட்டீங்க பார்ட் 1ல. இப்ப பார்ட் 2ல என்ன சொன்னீங்க நீங்க? இந்த எப்படின்னு கேட்டீங்க. இதுல சரியான நகர்வுன்னு நான் எப்போ ஒத்துக்கிட்டு இருப்பேன்னா, தேர்தலுக்கு முந்தி போட்டிருந்தா ஒரு சாதாரண தொண்டன்கிட்ட பெண்டிங்கா இருக்குங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணிருக்க முடியும். எந்த அரசியல்வாதிக்கும் ஒரு தேர்தல், அந்த தேர்தலோட முடிவு வந்து முடிவுரை எழுதிடுறது இல்லை, ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிச்சிருதும் இல்லை. இவங்க எல்லாருமே அடுத்த தேர்தலையும் ஏதேனும் ஒரு பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவங்க தான். உண்மைதான், மறுக்கலன்னா ஒவ்வொரு தடவை ஒருத்தர் ஃபெயில் ஆகிறப்பையும் அடுத்த தடவை பாஸ் ஆகிறோன்னு தான் பரீட்சை எழுதுவான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் ஒரு ஏஜுக்கு பிறகு 35 வயசுக்கு பிறகு டிஎன்பிசி எழுத முடியாதுன்னு ஆயிருக்கு. அந்த கட்டத்தில் இருக்காங்க. கடைசி டெஸ்ட் இது. இனிமேல் அவங்களுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு. நான் என்னோட கருத்தை பதிய வச்சேன். இங்க வாக்களித்திருப்பவர்கள் வாக்களித்த மக்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் இது. அதுல வந்து சரியான நகர்வுன்னு 48%, நெருக்கடிங்கிறது 22%. ஒரு பெரிய இல்ல, நீங்க மே 13 முடிவு தான் நான் கொடுக்கிறேன். 70% இல்ல 70% இன்னைக்கு சின்னம்மா அவர்களுக்கும் மக்கள் தலைவர் டிடிவி அவர்களுக்கும் சார்பாக இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி அடைவது ஒண்ணு இல்ல. நீங்க எங்க மகிழ்ச்சியை விட்டுறீங்க, எங்க மகிழ்ச்சியை நீங்க தடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், 1,20,00,000 உறுப்பினரை நாங்க இப்ப சேர்த்திருக்கிறோம்னா, நாங்க ஆஸ்திரேலியாவில இருந்தோம், அமெரிக்காவில இருந்தோம் சேர்க்கல. அப்ப அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் இங்க வந்திருக்காங்க. திமுக தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த தொண்டர்கள்? 1,20,00,000 தொண்டர்கள் எங்க இயக்கத்துல தெரியும். மே 23ஆம் தேதி அதுதான் நீங்க அந்த என்ன சொன்ன மாதிரி வந்து ஆர்கே நகருடைய ரிஃப்ளெக்ஷனா தான் அது அமையும். 1,20,00,000 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்களா? அவங்க போட்டிருக்காங்க, உறுப்பினரா போட்டிருக்காங்களா? நிச்சயமா போட்டிருக்காங்க. நீங்க சொல்லாத ஒரு ஆரோடத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல கூட உடைக்க முடியல. ஆர்கே நகர்ல நாங்க 56,000 இருந்ததை 23,000 ஆக்கி காட்டினோம். அதே தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கும். ஒரு சில தொகுதிகளை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போவோம். நிச்சயமா வந்து எங்களுடைய வெற்றியை நாங்க வந்து, ஏன்னா 70% பேர் இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா போட்டு இருக்காங்க ஓட்டு. இதேதான் தமிழ்நாடு அனுமானம் தான். உங்களுடைய ட்விட்டர் போல நீங்களே சந்தேகப்படுறீங்கன்னா எனக்கு அது எனக்கு சந்தேகம் இல்ல. ட்விட்டர் 23 தான் முடிவு. இல்ல எங்களுக்கு ஃபேவரா வந்தது. அத நீங்க ஒரு மாதிரி ஃபேவர்ன்றதுக்கு வரல. என்ன 70% பேர் எங்களுக்கு ஃபேவரா ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி எப்படி இப்படி பேச முடியுது தம்பி? உங்களே மந்திரிச்சு விட்டாரு மோடி. இல்லங்க மோடி உங்களை மோடி பத்தி பேசாதீங்க. ஏங்க போடுது டாடியை பத்தி பேசுறாங்க. ஆமா டாடி ஒரே நானும் பாக்குறேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இல்ல இது நானும் அமைதியா நிதானமா ஓவர். இது வந்து என்னால சகிக்கவே முடியல. உங்களுடைய தோல்வியை பிரதிபலிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் கோபப்படுறேன். பாரதி நிதானம். நான் நிதானமா தான் இருக்கேன். அவங்க தான் நிதானம். மை காட், எப்படி திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணு சொல்ல முடியும்? 95% பேர் எங்களோட இருக்காங்க. விழுந்த ரெக்கார்ட் மாதிரி நீங்க எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளவு நேரம் ஒரு அதிமுக உண்மை தெரிந்த ஒரு அதிமுக உறுப்பினரா நான் எப்படி இதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது டென்ஷன் ஆகாம இருக்கிறது? ஒரு லெவல் 1 மணி நேரம் இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா எப்படி அதை பார்த்துட்டே இருக்கிறது? சொல்லுங்க. அது டென்ஷன். மக்கள் தம்பி மக்கள் முடிவு செய்வாங்க, கண்டிப்பா செஞ்சுட்டாங்க.
How God 23ஆம் தேதி வந்தா அப்பவும் வந்து வேற ஏதாவது சொல்லி ஹஹஹான்னு சிரிப்பாங்க. இவங்க வந்து அதாவது எப்படி முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்க எனக்கு தெரியல. நான் உங்களை முழுக்க இந்த இன்னைக்கு நடந்தது முதல்ல திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் இந்த முடிவு எடுத்தாரு, அவர் தான் சைன் போட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? லெட்டர் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் சொல்லிட்டாரு. சின்னம்மா அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்லிட்டாங்க. நீங்க வர்றது வராது உங்க விருப்பங்க, ஆனா நீங்க எங்களுடைய இதை பத்தி தவறா சொல்லக்கூடாது. சின்னம்மா கடிதம் எழுதியிருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லங்க வழக்கறிஞர்கள் தான் வாழ்றாங்க. எங்க போய் சொல்றீங்க? மோடியோட போய் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க அடுத்தவங்க போய் உங்க டாடியை பத்தி நாங்க பேசினா ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம் அவங்க சுற்றுலா அவங்க கருத்து பேசட்டும். அதாவது சசிகலாவுடைய சம்மதமே இல்லாம இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க உறுதியாக இதை நம்புவது ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏன்னா ஒரு தினகரனுடைய போஸ்ட பாத்தீங்கன்னா அத்தனை பொய்கள், அத்தனை திரும்ப 70% பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அதுக்கு என்ன நீங்க பதிவு சொல்றீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 70% பேர் சரியான நகர்வு, 48% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நெருக்கடின்னு 22%. இது 23 பார்க்கலாம்னு சொல்றாங்க அவங்க. இல்ல இப்ப போட்டிருக்காங்களா? இவங்க ஓட்டு போட்டவங்க ஏற்றுக்கொள்ளவே நான் தயாரா இல்ல. உங்களை யாருக்கு கேட்டா மக்கள் தலைவரா வர முடிவு செஞ்சுட்டாங்க. பாரதி கணக்குல கூடுறாங்க. அவங்க சுற்று பாரதி அவங்க பேசி இந்த 70% என்ன பதில் சொல்றாங்க கேளுங்க. மிரட்டு வரான் சொல்லி பயப்படுவார் வேற. உடனே போன் வரும், உடனே இதுக்காகலாம் பேச முடியாது. மிரட்டுறது மூலமா பாசமா இருப்பாங்களா யாராவது? முடியல. அதாவது ஒரு இது எப்படி வந்து பதில் சொல்ல முடியலையா? நீங்க பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. எதை வந்து எப்படி தலைவன் எப்படி தொண்டன் எப்படி அதைத்தான் காட்டுறாரு தம்பி சார். பாரதி தலைவன் நேரடியா இருக்காரு, உங்களுக்கு தலைவன் நேரடியா இல்ல. அதான் இரட்டை தலைமை இருக்கு அதிமுகல. இரட்டை தலைமையும் இரட்டை இலையை கொண்டு மிக பிரமாதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய முழு இது என்னால் முடியல. I don't want to answer this side really. This is too much rubbish. திரு பழனிசாமி, இந்த சீராய்வு மனு அப்படின்ற ஒன்று வந்து சசிகலா போட்டிருக்கிறாங்க. அது வெல்லுமா வெல்லாதா அப்படின்றதுக்கு ஒரு சட்ட பார்வையை வந்து தமிழ்மணி கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் இன்னொரு பக்கத்தில் இதே மாதிரியான ஒரு வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அதில் பின்னடைவு ஏற்பட்டாலும் நீங்களும் அந்த முயற்சியை இன்னொரு பக்கத்தில் பண்ணுறீங்க. அதாவது இரட்டை இலை அப்படின்ற ஒன்றை தொடர்ந்து சட்ட சிக்கலில் வச்சிருக்கணும். அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்தாலும் கோர்ட்டு ஒன்று அதை ப்ரூவ் பண்ணால், அதை அப்பீல் பண்ணால் கூட அதை மீண்டும் ஒரு அரசியல் சர்ச்சைக்குள்ளேயே அதை வச்சிருக்கணும். சட்ட சர்ச்சைன்றது அதை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இந்த வழக்குகளா? அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிடுறேன். என்னோட நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த அணிகளுக்கு தான் ரெட்டலை சின்னம் கொடுக்கணுங்கிறது. ஆனால் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் வந்து பேரா 52 சொல்லியிருப்பாங்க. அந்த பைலா திருத்தங்கள், அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இவர்கள் அதை திருத்தியது செல்லத்தக்கது அல்ல என்ற ஒரு அப்சர்வேஷன் வந்து அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் கேட்டிருக்க என்னுடைய மனு எல்லாம் தள்ளுபடி செய்யப்படலை. என்னுடைய மனு வந்து நிலுவையில் இருக்குது. ஜூலை மாதம் அது வந்து ஹியரிங்காக போட்டிருக்காங்க. நான் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர்கள் கையெழுத்திடக்கூடாதுன்னு நான் கேட்டிருந்தேன். அப்ப கூட நீதிமன்றம் வந்து நாங்கள் அதை சொல்லலைன்னு சொல்லலை. அப்போ அவர்களது வழக்கறிஞர் வந்து நாங்கள் இதற்கு முன்பே கையெழுத்திட்டு அனைத்து படிவுகளையும் நாங்கள் தாக்கல் செஞ்சிட்டோம், அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றம் அதில் இடையூறு பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டதுக்காக அந்த தடை உத்தரவு அவங்க வழங்கல. இருந்தாலும் அதற்கு மேல என்னுடைய அப்பீல் மனு வந்து வர 30ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தாக்கல் செய்வதற்கு டைம் இருக்குது. நான் இந்த தேர்தல் நேரத்தில் இவர்களை தொல்லப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அமைதியா இருக்கிறேன். நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு வருவார். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க வாங்கி என்ன பண்ண போறீங்க அந்த தீர்ப்பை?
இல்ல அப்படி அல்ல, தேர்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு தேர்தல் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் திருத்தப்பட்டது ஏற்கப்படக்கூடாதுங்கிறதா. இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்லைன்னா அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. கட்சியினுடைய நலனுக்காக நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோமே ஒழிய ஏதோ இந்த ஒரு தேர்தலை மட்டும் மனசுல வச்சு செய்யல. அதுல வந்து அந்த மனு நான் தாக்கல் செஞ்ச பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புல எவ்வளவு அதை இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இழுத்துட்டாங்க. அதைய மணி உங்களோட நிறைவு கருத்து சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அவர் தமிழ்மணி சார் சொன்னதுலேருந்து லீகல் பொசிஷன் தெளிவாக தான் இருக்குது. பட் அரசியல் ரீதியாக அவங்க இதை விட்டு கொடுக்க விரும்பலை. இருந்த போதிலும் வந்து இப்போ இருக்க சூழலை வைத்து பார்க்கும்போது அதிமுகன்ற சின்னமோ கட்சியோ தினகரன் தரப்புக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு படுது. ஸோ ரெட்டையில ஒரு பக்கம் இருந்துரும், பரிசு பெட்டி அப்படின்ற இன்னொரு பயணத்துல தான் அவங்களுடைய அரசியல். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதாவது அவர் கேட்கும்போது கேசிபி அவர்களை கேட்கும்போது சொன்ன மாதிரி வந்து அந்த ஹீட்டை வந்து சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெட்டையிலைக்கான எங்களுடைய உரிமை கோரலை வந்து நாங்கள் விட்டு கொடுக்கலன்றத அவங்க முடிஞ்ச வரைக்கும் தக்க வைக்க. என்ன சிரமப்படுத்தினாலும் அது வந்து ஒரு தேர்தலோட முடிய போறது இல்லை. அது நீங்க என்ன தொல்லை பண்ணாலும் அது எங்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்தடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்கு. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மறந்துடாதீங்க, அவங்க கிட்ட கவர்மெண்ட் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் இல்ல, 2 கவர்மெண்ட் இருக்கு. அதையும் மனசுல வச்சு பார்க்கணும். இந்த விஷயங்களை நீங்க அப்படி பார்க்கணும். அது 23ஆம் தேதி தெரியும் இருக்காங்களா இல்லன்றது 23ஆம் தேதி. மே 23 வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்கு 2 சின்னம். மே 23க்கு பிறகு ஒரு சின்னமா 2 நிரந்தர சின்னங்கள்ல பயணிக்க போறாங்களா அப்படின்றது மே 20. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து சரி, இப்போ உங்களுக்கு ரெட்டையிலையை கொடுத்தாச்சு, கட்சியை கொடுத்தாச்சு, கட்டடத்தை கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஒரு பாயிண்ட் ஏடிஎம்கே வந்து அவருக்கு காமன் சிம்பிள் கொடுக்கக்கூடாதுன்னு 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் கொண்டு போய் அங்கே மல்லு கட்டினது எதனால? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யார், சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹியரிங் அப்போ கேட்குறாரு, உங்களுக்கு சின்னம் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு ஒன்று கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னான்னு, ஏன் இவங்க அவ்வளோ தூரம் மல்லு கட்டினாங்க? அது ஒண்ணு. இந்த உங்களுக்கு ரெட்டையிலேயே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அரசியல் நகர்வு, அது ஒரு அரசியல் நகர்வு. அதாவது ஒரு எதிரியினுடைய எல்லா பலத்தையும் குறைக்கணும்னு நினைக்கிறது தான் அரசியல் இல்லையா? அது வந்து அதுக்கான முயற்சி. அதை நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி முழுக்க தன்னுடன் இருக்கக்கூடிய சில கொஞ்சம் பேர்த்த கட்டி காப்பாத்திக்கணும். அதுலயும் திருமதி சசிகலா அவர்களை அவர் பொதுச் செயலாளர் வந்து வெளியேற்றினால உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு கலக முடிச்சிட்டு அடுத்த சுற்றுல நீங்க பேசுங்க. அதனால இதெல்லாம் அந்த தலைவர் பதவி வச்சிருக்காங்க, அவங்க ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கட்டுக்கதை. தினகரன் அவிழ்த்து விடக்கூடிய பொய் மூட்டைகளில் இது ஒன்று. அவருடைய முழு, அதாவது பேச முடியாத பொய் மூட்டைகள், இதெல்லாம் வார்த்தைகள். இல்ல இல்ல, அதாவது நாகரிகத்துக்கு உட்பட்டு பேசணும். பொய் மூட்டைகள்லாம் எந்த பொய் மூட்டையை சொல்றீங்க? தரையில நீச்சல் அடிச்சு முதலமைச்சர் ஆனீங்களா, அதை சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களை ஏற்றி விட்ட எந்த அடிப்படையில் சிறப்பா போயிட்டு இருக்கு. பலவிதமான அரசியல் அதாவது ஆணையத்துல போய் சொல்லுங்க. சின்னம்மா மேல தீர்ப்பு வந்த போது ஏன் எழுதிங்க? நான் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். போஸ்ட்கார்டுல அக்கா அழுத போது நான் பக்கத்துல இருந்தேன். அன்னைக்கு அதிகாரம் இருந்ததால் அழுதார்கள். இன்னைக்கு அதிகாரம் இல்லங்க, வேற இடத்துல அழுகுறாங்க. எல்லாம் இந்த மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து தினகரனுடைய சதியில இது ஒண்ணு. இது மேலும் பார்த்து மக்கள் வந்து அவங்க கூட இருக்க கொஞ்சம் பேர் வந்து எல்லாமே மோடியோட சதிங்க. ஏங்க மாத்தி? நன்றி. இந்த சீராய்வு மணி போட்டதனுடைய ஒரே ஒரு நன்மை எனக்கு தெரிஞ்சது, நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து 1 hour மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கிறோம். அது ஒண்ணுதான் நன்மை. நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். சீராய்வு மனு என்னங்கிறது வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். அது நன்றி. நீங்க நீதிபதியா மாற வேண்டியது. திரு பழனிசாமி, நீங்க ஏதாவது என்டர்டெய்னிங்கா சொல்ல விரும்புறீங்களா? இல்ல மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவுகள் வந்து எட்டப்படும். நன்றி. மக்கள் தீர்ப்புக்கு காத்திருப்போம். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.